ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாயா? எப்போ நம்ம பாக்கியவான்களா இருப்போம்? நமக்கு பதிலுக்கு பதில் நன்மை செய்யாத நேரத்தில். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நமக்கு பதிலுக்கு ஒரு நன்மை நம்ம செய்கிறோம், அந்த நன்மைக்கான பதில் மற்றவங்க செஞ்சாங்கன்னா அது இந்த உலகத்தோட முடிந்து விடைந்தாயிடுச்சு. ஆனால் அதற்கான பதிலுக்கு பதில் நன்மை நமக்கு செய்யாம விடுபட்டிருக்கும் பாருங்க. காரியங்கள் நன்மை செய்ய முடியாம இருந்திருக்கும், நம்ம அதுக்கு பதில் பெற்றிருக்க மாட்டோம். அந்த பதில் பெற்றிருக்காத எல்லாவற்றிற்கும் பதில் எங்க செய்யப்படுமா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில். புரியல? இதை புரியும்படிமா ஏசப்பா ஒரு காரியத்தை கர்த்தரை அழைத்த, இயேசுவை அழைத்த ஒரு நபருக்கு சொல்றார். 12வது வசனத்துல வாசிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி அவருக்கு சொல்றாரு, நீ பகல் விருந்தோ ரா விருந்தோ, பகல்ல ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறியோ, வீட்டில் நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறியோ, அப்படி வைக்கும்போது நீ என்ன செய்? நீ யாரை கூப்பிடு, உன் கூப்பிடாத அப்படின்னு. யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற. உன் சிநேகிதையாகிலும் உன் சகோதரனையாகிலும் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராயிலும் அழைக்க வேண்டாம். நீ அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் அழைக்காத அப்படின்னு சொல்றாரு. உன் சிநேகிதனை அழைக்காத, உன் கூட பிறந்தவங்களை அழைக்காத, சொந்த பந்தங்களை அழைக்காத, அறிமுகமான அயலகத்தார், ஐஸ்வர்யவான்களாகி அயலகத்தார். அப்போ உனக்கு அறியாதவங்க அயலகத்தார், உங்களுக்கு தெரியாதவங்க ஆனால் அவங்க ஐஸ்வர்யவானாங்க இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி தானே. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஏரியாவில் யார் நல்ல ஐஸ்வர்யானா இருப்பாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்க அயலகத்தார் தான் அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நபர்களை என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. நீ அப்படிப்பட்டவர்களை நீ என்ன செய்ய வேண்டாம், அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அவங்க செய்ய நிர்வாகம் உள்ளவர்கள். நீ ஒரு காரியம் செய்தா அவங்க உனக்கு செய்வாங்க, நீ கூப்பிட்டு விருந்து பண்ணா அவங்களும் கூப்பிட்டு விருந்து பண்ணுவாங்க, நீ அவங்க விருந்துக்கு போகும்போது நீ ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்களும் கிஃப்ட் வாங்கி செய்வாங்க. இதுக்கு பதிலுக்கு பதில் நன்மை முடிந்தாயிற்று, உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆனா நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நீ அப்படி அழைச்சா நீ பாக்கியவானா இருப்பாய் என்று ஏசப்பா சொல்றாங்க. இப்போ நீங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நம்ம எதை வச்சாலும் நம்ம என்ன சொல்கிறோம், ஏசப்பாவுக்காக தான் செய்கிறோம், அவருடைய நம்ம மகிமைக்காக செய்கிறோம். மேரேஜ் பண்ணால் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்று கர்த்தருக்கு மகிமைக்காக செய்கிறோன்னு சொல்கிறோம். வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம், வீடு பால் காய்ப்பு இது பண்ணுறோன்னா என்ன செய்வோம், பால் காய்ச்சணும்னா கர்த்தருக்காக, கர்த்தரை ஆசீர்வதித்ததுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி செய்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் நீ வச்சாலும், எந்த நீ காரியத்தை விசேஷமாக நீ விருந்து பண்ணினாலும், நீ பாக்கியவானா இருக்கணும்னா இப்படிப்பட்டவர்களை கூப்பிடு, இப்படிப்பட்டவர்களை கூப்பிடாதுன்னு ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க, சொல்றாங்க. இது சாத்தியமாகுமா? இது எல்லார் வாழ்க்கையிலையும் சாத்தியப்படுமா? நீங்க கேட்கலாம், அது எப்படின்னா, நீங்கள் சொந்தத்தை கூப்பிடாம, என் உடன் பிறந்தவங்களை கூப்பிடாம, நான் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு நான் புது வீடு கட்டியிருக்கிற வீட்டில் பந்தி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க தான் செய்வோம். ஏன் இந்த சத்தியம், இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம இப்படிப்பட்ட நபர்களை நம்ம கூப்பிடும்போது அவங்க பதிலுக்கு பதில் நமக்கு செய்ய மாட்டாங்க. அப்படி பதில் செய்யப்படாத நன்மைகள்லாம் எங்கு பதில் செய்யப்படுமா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படுமா? அப்போ நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம செய்கிற நல்ல காரியங்கள், நம்ம செய்கிற எல்லாம், இவங்க இது செஞ்சா செய்வாங்களா, நான் இவங்களுக்கு இதை செய்ததுனால எனக்கு என்ன லாபம், நான் இவங்களுடைய காரியத்துக்கு போனா, இவங்களுக்கு இந்த செயலை செய்தா, இவங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தா அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா? இன்னைக்கு உலக மனிதர்களாகிய நாம் அநேகர் இன்னைக்கு எல்லாம் பிரதிபலன் பார்த்து தான் செய்கிறோம். பதிலுக்கு பதில் கிடைச்சாதான் நம்ம செய்கிறோம். ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் யாருமே செய்யறதில்லை. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க பதிலுக்கு பதில் நன்மை கிடைக்கும்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா அது இங்கே சரிக்கு சரி கட்டப்படும். ஆனால் எந்த நன்மைகள் எல்லாம் நம் பிரதிபலன் பார்க்காம
நம்ம இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி அதனால தான் சொல்லப்படுகிறது. ஏழைகளுக்கான தெய்வம் நம்முடைய தேவன், சிறுமைப்பட்டவர்களுடைய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கூப்பிட்டா அதற்கான பதில் அவங்க செய்ய மாட்டாங்க. அவருடைய தகப்பனாகிய நான் பரலோகத்துல செய்வேன், நான் உனக்கு பரலோகத்துல செய்வேன் என்று சொல்கிறார். இந்த பூமியில செய்யப்படாதான்னு கேட்காதீங்க, இந்த பூமியிலும் செய்யப்படும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள பாக்கியவான், தீங்கு நாளில் அவர் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய உயிர் காக்கப்படுது அவங்க செய்த தர்மங்கள். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் இறங்கும் போது இப்படிப்பட்ட ஊனர்கள், ஏழைகள், சப்பானிகள், குருடர்கள் இவைகள் எல்லாம் நீ அழைச்சா நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், அவங்களால செய்ய முடியாது. அப்போ அந்த பதில் செய்யாத நன்மைகள்லாம் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் கூடுமான வரையில் நமக்கு பதில் செய்தவங்களுக்கு நம்ம செய்யாம, நம்ம உதார குணத்தோடு மற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை பிரதிபலன் பார்க்காம நம்ம பார்த்தா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் சரிக்கு சரியா அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பவர். உதரகுணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம சரிக்கு சரி நான் இதை செஞ்சா செய்வேன் இல்லாதபடி இந்த வார்த்தையின் மூலமாய் கூடுமான வரைக்கும் நம்மளால் இயன்றவரை இப்படிப்பட்டவங்களுக்கு இது கிடைச்சாதான் அப்படின்னு இல்லாதபடி இரக்கத்தோடு கருணையோடு கருணை உள்ளவர்களாய் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் இறங்க இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் தீர்மானம் எடுத்தவர்களாய் ஜெபிப்போம். அவர்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல அப்பா ஆலோசனைக்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்க இயேசுவே எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் முக்கியப்படுத்தி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் உம்முடைய பிள்ளைகள், ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்யும் போது அதற்கான பதிலை உம்முடைய உயிர்த்தெழுதலில் நீர் செய்வீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கூட கர்த்தாவே இனிமேல் உள்ள காரியங்களில் இப்படிப்பட்டவர்களை முக்கியப்படுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்கிற எந்த காரியங்களானாலும் எந்த கிரியைகளானாலும் இந்த பூமியிலே அப்பா ஒரு நன்மைக்கு நன்மை செய்யப்படும் போது அது சரி கட்டப்படுவோம். அதற்கு மேல இனி அதற்கு பலனில்லை அப்பா. ஆனால் நாங்கள் பதில் கிடைக்காத நன்மைகள் நாங்கள் செய்திருப்போமானால் அதற்கு மட்டுமே நீர் உயிர்த்தெழுதலில் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த நாளிலும் அப்பா இதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேத வார்த்தையின்படி பாக்கியவான்களாய் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.